அகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம ஒற்றுமையா இருக்கணும், தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது, தமிழ் தேசியத்திற்கு நல்லது, எதிர்கால தமிழ் சந்ததியினருக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட, ஒரு தொலைநோக்கத்தோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்தியா வெளியிடும். உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்துல முத்திரையர், தேவேந்திரர், முக்குளத்தூர் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை இல்லாததின் காரணமாக இங்கு நேரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அவர் நினைச்சா யாரை வேணாலும் பழி வாங்குறாரு. ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட நம்ம செய்தி வெளியிட்டோம்னா, உடனே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த நம் சொந்தங்களே, ஹே எப்படா நீ முத்திரையருக்கு சப்போர்ட்டா எழுதலாம், என்னடா மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றன்னு அப்புறம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி, ஓ அப்படியா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, நீ போடுற சமத்துவமான செய்தி நல்லதுதான். ஏன்னா முத்திரையருக்கு ஒரு பிரச்சனைனா முக்குளத்தூர் பெரிய அளவுக்கு யாரும் குரல் கொடுக்கலனாலும் அந்த முத்திரையருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது முக்குளத்தூர் நிற்கணும், முக்குளத்தூருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது முத்திரையர் சமுதாயம் நிற்கணும். ஆனா இங்க முரண்பாடோடயே இருக்காங்க. இவன் அழிஞ்சா பரவாயில்ல, அவன் அழிஞ்சா பரவாயில்லன்னு அப்படி நினைச்சா இந்த தமிழ்நாடு ஒரு காலமும் ஒற்றுமையா இருக்காது, அது உருப்படாம போயிடும். சரி, இப்ப தென் மாவட்ட அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிஎம்டி மக்கள் இயக்கம் இசைக்கு ராஜா அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் சந்திப்பு நடந்தது. போயஸ் கார்டனுக்கு போனார், கூட்டணியில் இணைந்தார். சீட்டு சீட்டுன்னு பேசியிருக்காங்க. எத்தனை சீட்டு, எத்தனை வைட்டமின் பா, அதெல்லாம் பேசியிருக்காங்க, அது வேற விஷயம். அதே போல டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவங்கள அம்மையார் சசிகலா அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து பேசி கூட்டணிக்கு ஒப்பந்தமிட்டு 40 தொகுதின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொன்று என்ன சொல்றோம்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி நடத்தக்கூடியவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, அவருடைய அரசியல் வரலாறு நீண்ட வரலாறாக இருக்கிறது. அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி, இசைக்கு ராஜா, அன்புமணி மன்னிக்கணும், அவர் ராமதாஸ் ஐயா, அம்மையார் சசிகலா, இவர்கள் எல்லாம் ஒரு மேடையில நின்னா தென் மாவட்ட அரசியல் கலகலத்து போகும். இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியா கூட வந்துடலாம். அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. இந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம்னா உடனே டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்பு எங்க ஐயா தனியா தான் நிற்பாரு அப்படிங்கிறது. இதுல பிஎம்டி இசைக்கு ராஜா குரூப் அவர் இருக்கிறதுனால, எங்க தலைவர் இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி வரமாட்டாரு அப்படிங்கிறது. இப்படி தமிழ் குடி சாதிகள் பிளவுகளாகவே இருந்தால் தமிழ்நாடு எப்படி அந்த தமிழ்நாடுங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்கும்? உதாரணத்துக்கு இப்ப அரசு பேருந்துகள்ல நம்ம பாக்குறோம், தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு கிடையாது, டிஎன் பேருந்துன்னு கூட கிடையாது, அரசு பேருந்துன்னு தான் இருக்கு. அரசு பேருந்துன்னா அதுல மாநில பேருந்துன்னு எழுதுறீங்களா இல்ல மத்திய பேருந்துன்னு எழுதுறீங்களா? ஒண்ணுமே புரியல. தமிழ்நாடு அரசுன்னு அதுல இல்ல. இப்ப தமிழ்நாடு அரசுங்கிற அடையாளம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கொண்டு இருக்கிறது. திருவெங்கும் ஹிந்தி மிக கொடுமையிலும் கொடுமையா இருக்குது. திருவெங்கும் களப்பறிக்கிறவன் முத கொண்டு, நாத்து பறிக்கிறவன் முத கொண்டு ஹிந்திக்காரன் வரான். இப்ப வேலை வாய்ப்புன்னு அவன் எடுத்துக்கொள்கிறான், நம்மள அம்மனம் வைக்கிறான். இந்த கொடுமையிலிருந்து நம்ம மீறணும்னா தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான், ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் ஜான் பாண்டியன் கட்சியிலலாம், ஜான் பாண்டியன் ஐயா ராமதாஸ் கட்சியில இருந்தாரு, அதன் பிறகு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த ராமதாஸ் ஐயா ஜான் பாண்டியனை உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனா திருமாவளவனுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். ஆனா அவர் திமுக கட்சியில கூட்டணிக்கு போகணுங்கும் போது பாமக நான் உள்ள இருக்க மாட்டேன், வெளியில போருவேன் அப்படின்னாராம் திருமாவளவன். அப்ப வளர்த்தவங்களை நினைச்சு பார்க்கணும் இல்லையா? இந்த தமிழ் குடி சாதிகள் இவ்வளவு வேற்றுமையா வன்மமா இருந்தா இங்கு ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அதனால ஒற்றுமையா இருக்கணும். தமிழ்நாடு அரசு பேருந்துங்கிற ஒரு நிலைமை கூட இல்லை. இதெல்லாம் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்துச்சா இல்லையா? அப்ப திமுக ஆட்சியில தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இல்லை. இதெல்லாம் கல்வித்துறை அமைச்சரா இருக்க போக்குவரத்துறை அமைச்சர் தான் அதை பேசணும். இருந்தாலும் கல்வித்துறை அமைச்சர் சட்டசபையிலாம் ரொம்ப கடுமையா பேசக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர். பேச்சு ஒண்ணுதான், செயல் வடிவம் குறைவுங்கிறது வேற விஷயம். அவரெல்லாம் தலைமையில இருந்தும் கூட தமிழ்நாடு அரசு பேருந்துங்கன்னு இந்த பேருந்துகளில் போடுங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கெல்லாம் மனசு இல்லை. அப்ப எல்லாமே அந்த தமிழ் தேசிய நீரோட்ட தமிழ் கண்ணோட்டத்திலிருந்து வெளியே இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையாவது அம்மையார் சசிகலா, ராமதாஸ் ஐயா, கிருஷ்ணசாமி டாக்டர் ஐயா அவர்கள், இசைக்கு ராஜா, இவங்க ஒரே மேடையில் ஏறினா நல்லா இருக்கும். தேர்தல் களம் பரபரப்புங்கிறத தாண்டி இங்க திமுக அதிமுக இரு கட்சிகளும் ஆட்டம் கண்டு விடுவார்கள். ஏற்கனவே
ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அம்மையார் சின்னம்மா அவர்கள் சென்று அம்மையார் சசிகலா அவர்கள் சென்று சந்தித்ததன் அடிப்படையில் இங்க எடப்பாடி பழனிசாமி கதிகலங்கி போயிருக்கார். இதுல வேற பிஎம்டி இசைக்கராஜா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்ததுல அங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவும் கொஞ்சம் கலக்கத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமியும் அந்த இடத்துக்கு போகணும் அல்லது இவங்க இந்த இடத்துக்கு வரணும். ஏன் இதுல வந்து ஏற்றம் இறக்கம் எதுக்கு பாக்குறீங்க? டாக்டர் அவர்களே வாங்க, அம்மா வர்றேம்மா, இல்லைன்னா நீங்க வாங்கம்மா, பேசி ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி இந்த 4 பேரும் பின்னாடி இந்த படத்துல இருக்காங்கல்ல, அந்த 4 பேரும் ஒரே மேடையில களத்துல நின்னாங்கன்னா தெரிக்க விடலாமா இல்லையா? தெரிக்க விடலாம் என்பதை தாண்டி ஒற்றுமையா இருக்கணும். ஏன் ஸ்ரீதர் வாண்டியாரும் திருமாவளவன் ஒரே மேடையில ஏறி இருக்காங்கல்ல, அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமியும் இசைக்கு ராஜாவும் ஒரே மேடையில என்ன தப்புங்கிறேன்? தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் ஒரே மேடையில ஏறக்கூடாதா? எவ்வளவு வன்மமா கீழே உள்ளவங்களாம் அவங்களே நினைச்சா கூட கீழே உள்ளவங்களாம் என்னடா முக்குளத்தூர் அவன் பின்னாடி போய் நம்ம நிற்கதான்னு நீங்க நினைக்கிறது, அவரு என்ன இவங்க பின்னாடி நிற்கதான்னு. யாரு பின்னாடி யாரும் நிற்க வேண்டாம், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கை ஓத்து நின்னுங்களே. யாரு? கிருஷ்ணசாமியும் இசைக்கு ராஜாவும் அம்மையார் சசிகலா அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாம் ஒன்னா நின்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சிக்கும் ஆட்டம் கொண்டு போயிடும். அந்த ஒற்றுமை என்ற ஒன்று வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு நான் செய்தி போட்டதுல இருந்து அதிகமா டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்புல இருந்து தான், அவங்க தரப்புல இருந்து எனக்கு நிறைய போன் வந்திருக்கு. தொடர்பு கொண்டானே சூப்பரா ஐடியா பண்ணி போட்டீங்கண்ணே செய்தி, இதானே உண்மை. எல்லாம் வந்து இந்த 4 பேரும் அம்மையார் சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி, இசைக்கு ராஜா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா தெரிக்க விடலானே, நம்ம தானே எதிர்கட்சி, நம்ம தானே ஆட்சியை நிர்ணயிப்போம் அப்படின்னு கிருஷ்ணசாமி தரப்புல இருந்து சொல்றாங்க. இசைக்கு ராஜா தரப்பும் கீழ்நிலையில் உள்ளவங்க சொல்றாங்க. அதாவது இசைக்கு ராஜாவுக்கு அடுத்த கட்டமா கிருஷ்ணசாமிக்கு அடுத்த கட்டமா உள்ள பொறுப்பாளர்கள் தான் ஐயா வேண்டாங்க. ஏன்னா இவங்க அரசியல் பண்ணி ஆகணுமே. உண்மையாகவே நீங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ்குடி சாதிகளுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, இசைக்கு ராஜா இவங்க 4 பேரும் ஒரே மேடையில் ஏறலன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வன்மம் அப்படியே நீங்க கக்குறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து மீண்டும் தோசுவோம், ஒற்றுமையை நாம நாடி போகணும். ஏங்க திருச்சியில 1.5% தாங்க ரெட்டியாரு ஆட்டி படைக்கிறாங்கல்ல, என்ன பண்ண முடிஞ்சு நம்மளால? பெரம்பலூர்ல இருந்து வந்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில கதிரவன் போட்டி போட்டு ஒரு ரெட்டியார் ஜெயிக்கிறாரு. நம்ம இங்க இருந்து போய் ஆந்திராவில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியுமா? வார்டு உறுப்பினர் ஆக முடியுமா? தேர்தலில் நிக்கணும்னாவே நம்மள எதை கொண்டு அடிப்பாங்கன்னு இதை அடிச்சு விரட்டி வாங்கி அவன் ஒன்று வச்சிருப்பான் கூட, அந்த மாதிரி ஒரே வட்டம் அடிவான். அவன்கிட்ட இருக்கிற ஒட்டுமை நம்மள்கிட்ட இல்லை. பிறர் கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகத்தில் இங்க இருக்கிற ஒற்றுமை எல்லாம் தமிழ்குடி சாதிகள்கிட்ட இல்லை. திருச்சியில 1.5% பேர் இருந்துகிட்டு சேர்மன் அவங்க தான் அதிகமா, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவியில் அவங்க தான் இருக்காங்க. இங்க தமிழ்குடி சாதிகளுக்கு முத்திரையருக்கோ முக்குளத்தூருக்கோ தேவேந்திரருக்கோ இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது திருச்சியில. நான் பல முறை இதை நான் பேசிக்கிட்டு வரேன். நேரு தரப்பு என்னை ஆள் வச்சு மிரட்டுறாங்க, போலீஸில் வச்சு மிரட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம எதுக்கு அடிபணியர் ஆள் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தமிழ்குடி சாதிகள் இதெல்லாம் பார்த்து உணர்ந்து திருச்சியில நடக்கிற சம்பவத்தை தான் நான் இந்த பார்க்கக்கூடியவர்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். திருச்சியில ரெட்டியார் 1.5% தான் இருக்காங்க. அதிகப்படியான சேர்மன் அவங்க தான், அதிகப்படியான அரசியல் இருக்கிறது அவங்க தான், தொழிலில் இருக்கிறது அவங்க தான், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க, ரோடு கான்ட்ராக்ட், கட்டட கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்க அவங்க தான். அப்ப முக்குளத்தூர் அரசியல்ல ஒண்ணுமே இல்லாம உருப்படாம போயிடணும், தேவேந்திர அரசியல்ல உருப்படாம போயிடணும். இப்போ ஒற்றுமை இல்லாம இருந்தா அப்படிதான் போயிடணும். ஏங்க கொங்குல போய் பாருங்க, கவுண்டர் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. கவுண்டர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை தமிழ்குடி சாதிகள்கிட்ட, முக்குளத்தூர்கிட்டயோ தேவேந்திரத்தையோ இருக்குதான்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நாடார் வந்து எங்களை சிறுமைப்படுத்துகிற போக்கு வேண்டாம், எஸ்சில இருந்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கௌரவமா இருக்காங்க. இன்னைக்கு நாடார்கள் வந்து இன்னைக்கு உலக அளவுக்குள்ள தொழில் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயாவா இருக்கட்டும், இசைக்கு ராஜாவா இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும், இந்த தமிழ்குடி சாதிகளுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க? உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், 20 ஆண்டு காலமா பத்திரிகை துறையில இருக்கேன். யூடியூப்னா ஒரு செல்லுல மட்டும் வச்சு ஆரம்பிக்கிறது கிடையாதுங்க. அதெல்லாம் பண்றது வேற கணக்கு. கேமரா, வெப் கேமரா, லென்ஸு, சிஸ்டம்,
மாசம் மாசம் ரீசார்ஜ், செலவு, போக்குவரத்து, போய் மக்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறது, மற்றவங்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி போய் நின்று வீடியோ எடுத்து போறது. அப்ப இதுக்கெல்லாம் குறைந்தபட்ச முதலீடு நிறைய தேவைப்படுறதுனால கடனை உடனே வாங்கி ஏதோ நம்மளாம் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இழுத்து பிடிச்சி நம்ம ஓட்டுறோம். சரி, நான் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்துல, கல்லர் சமுதாயத்துல இருக்கேன். இந்த கல்லர் சமுதாயத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எத்தனை பேர் எனக்கு முன் வந்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம். நானா கையை ஊனே கரணம் பாஞ்சிருவேன், நானா ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஜெயிக்கணுங்கிற நோக்கம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா எத்தனை பேர் உதவி பண்ணி, இதே நாடார் சமுதாயத்துல ஒருத்தர் என்னை போன்று ஒரு ஓரளவு வலிமையா பேசக்கூடியவங்க, ஒலிபெருக்கிலேயோ, மைக்கிலேயோ, யூடியூப்லயோ, இணையதளத்திலே என் போன்ற பேசக்கூடியவர்களுக்கு நாடார் சமுதாயமாக இருந்தால், இந்நேரம் நாடார் சமுதாயம் என்னை இணையதளத்துல நம்பர் 1 உட்கார வச்சிருப்பாங்க. சென்னையில் அலுவலகத்தை போட்டு உனக்கு என்ன லென்ஸ் வேணுமோ, என்ன கேமரா வேணுமோ, என்ன வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு கடையில கொண்டு போட்டுருவாங்க. இதே முஸ்லீமா இருக்கட்டும் அந்த மாதிரி செய்வாங்க, இதே கவுண்டரா இருக்கட்டும் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஒரு நாளும் ஒருவருக்கு ஒருத்தர் உதவி செய்யாது, உருப்படாது. உருப்படணும், எனக்கு நீங்க செய்ய வேண்டாம். என்னை போன்றவர்கள் மற்ற பேர் முக்குளத்தூர்ல இருப்பாங்கல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பெரும் பெரும் தொழிலாளர்களா இருக்காங்க, தொழிலதிபர்களா இருக்கிறார்கள். ஐயா PMT இசைக்கு ராஜா அவர்கள் இருக்காங்க. அவங்க அம்மையார் சசிகலா அவர்களிடத்துல தேர்தல் நீதி வாங்குறீங்களா, வைட்டமின் பா வாங்குறீங்களா, உங்க கட்சியை வளர்த்துங்க, உங்க முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த தென் மாவட்ட மக்களுக்கு தொடர்ந்து வழங்க, அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கவுண்டர் ஒற்றுமையா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. நாடார் ஒருத்தர் ஒற்றுமையா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன பையன் பெட்டி கடை வச்சிருக்காங்க, அடுத்து வேற கடை வச்சுக்கு பண்ணுவாங்க, டெவலப் ஆகுங்க. அப்ப தமிழ்குடி சாதிகள்ல இந்த முக்குளத்தூர் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம் எந்த வகையிலும் முன்னேறாம இருக்கு. நாடார் சமுதாயத்தை பார்த்து திருந்துங்கள்னு ஒரு செய்தி போட்ட கிட்டத்தட்ட 50,000 பேர் பார்த்துருக்காங்க. யதார்த்தமா செல்லுல எடுத்து போட்டதான், இந்த மாதிரி கேமரா கூட எடுத்து போடல. ஏன் சொல்றோம்னா, அவங்க PMT ஏதோ ஒரு TMT ஏதோ ஒரு தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கி, நாடார்களுக்கு குறைந்த வட்டி, கல்லர்களுக்கு குறைந்த வட்டின்னு சொல்லி வங்கி ஆரம்பிங்களே அம்மையார் சசிகலா அவர்கள். முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தா நீங்க அம்மையார் சசிகலாட்ட ஒரு பெருந்தொகையை வாங்கி இசைக்கு ராஜா அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு குறைந்த கடன் வட்டி ஒரு வங்கி ஆரம்பிங்க. அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அதுபோல நாடார் சமுதாயத்தை போல நீங்களும் எங்களுக்கு இந்த எஸ்சிங்கிற பட்டியலை வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சலுகை எல்லாம் வேண்டாம். 45 மார்க் எடுத்தா பாஸா, 35 மார்க் எடுத்தா பாஸா, நீ என்ன 5 மார்க் குறைவா எடுத்தா நீ என்ன எனக்கு பாஸ் போடுறது, நீ என்ன எனக்கு வேலை கொடுக்கறது, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்லா படிப்பான்டா, அவனுக்கு திறமை இருக்குடா, அவனுக்கு மார்க் கம்மியா எடுத்தா நீ பாஸுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம், எல்லாத்துக்கும் சமமான மார்க், அப்படி ஒரு இது பண்ணுங்க. இங்க தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்கணும்னா முதல்ல ஒரு மேடையில ஏறணும். அதற்குண்டான வழிவகைகளை இந்த தேர்தல் உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. என் போன்றவர்கள் பேசணுங்கிறது விதிமுறை இருக்கு, விதி காலத்தின் கட்டாயம். ஆட்டு வித்தால் எவரும் ஆடாதவர் எவரும் உண்டு போல இருவரும் திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டை சாதியை வைத்து பிளவு பார்த்து ஒரு மேடையில் தமிழ்குடி சாதிகள் ஏற விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். திராவிட கட்சியில ஒரு மேடையில அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஏறுறாங்க. திராவிடம் அல்லாத கட்சியில அனைத்து சமுதாய மக்களும் ஒரு மேடையில் ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு ஏன் கசக்குது? ஏன் இதே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவருடைய மேடையில திருமாவளவன் ஏறி இருக்காரு, ஜான் பாண்டியன் ஏறி இருக்காரு, நீ எத்தனையோ பேர் மேடையில் ஏறி இருக்காங்கல்ல. அப்ப அது போல அம்மையார் சசிகலா அவருடைய இந்த கூட்டணியில இசைக்கு ராஜா, டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லோரும் ஒன்றாக ஒரே மேடையில் நீங்கள் பேசி ஓட்டு கேட்டால் கண்டிப்பாக எதிர்கட்சியாக கூட வரலாம். அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அதனை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வாருங்கள். எங்க டாக்டர் தனியா தாங்க நிற்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேம்பி பேசி உசுப்பேத்துட்டீங்கன்னா தமிழ்குடி சாதி ஒரு நாளும் உருப்படாது. எங்க இசைக்கு ராஜா தனியா தாங்க நிற்பாரு, கிருஷ்ணசாமி உடலாம் சேர மாட்டாரு அப்படின்னா தமிழ்குடி சாதி ஒரு நாளும் உருப்படாது. தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு தான் இப்ப இல்ல, அரசு பேருந்துன்னு இருக்கு. நாளைக்கு அந்த அரசு பேருந்துங்கிறதும் தமிழ்ல இருக்காது. கொடுமையிலும் கொடுமை தமிழினி மெல்ல சாகும் என்றார் பாரதியார். தமிழினை மெல்ல சாகவில்லை, அது செத்து விட்டது என்ற அடையாளத்தை காண்பிக்கிற வகையில் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இசைக்கு ராஜாவும் ஒரு மேடையில் ஏறமாட்டார்கள், டாக்டர் கிருஷ்ணசாமியும் ராமதாசும் அம்மையார் சசிகலாவும் ஒரு மேடையில் ஏறமாட்டார்கள் என்று வகுப்புவாத வீம்பு பேசிக் கொண்டிருந்தால் தமிழ்குடி சாதி அரசியலிலே மெல்லச்சாகும் என்பதை விட அது அரசியலில் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தமிழ்குடி சாதி அரசியல்ல செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. முக்குளத்தூர் இனம் அரசியல்ல செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல்ல செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையா இருக்கணும்னா அம்மையார் சசிகலா, ராமதாஸ், இசைக்கு ராஜா, டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த 4 பேரும் ஒரே மேடையில் ஏறி வாக்கு கேட்டு
எதிர்க்கட்சி வரிசை என்ற அடையாளத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் பிடிப்பார்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முடிஞ்ச வரலையும் நடுநிலையான செய்திகளை தான் நம்ம அச்சமின்றி சமரசமின்றி நம்ம யாருக்கும் பயப்படாம நம்ம வெளியிடுறோம். அதனால லகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரிங்கள். ஏற்கனவே பார்க்கக்கூடிய நேயர்கள் கருத்துரை பகுதியில் நடுநிலையான கருத்துக்களை பிடிக்கும், இவரை பிடிக்கும் அவரை பிடிக்குங்கிறதுனால கருத்து போட வேண்டாம். நடுநிலையான கருத்துக்களை பதிவிடுங்கள். நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் உண்கள். வர மே மாதம் வந்துச்சுன்னா நம்ம லகரம் டிவி சேனலோட 4ஆம் ஆண்டு துவக்கோலா வச்சிருக்கோம். அதுக்குள்ள நமக்கு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு தேவைப்படுது. அதனால அனைவரும் லகரம் டிவி சேனலை ஆதரிங்கள். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் லகரம் டிவி சேனலை மேலும் மேலும் மேம்படுத்தும் என்பதை இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.